உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்று டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே தினமும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள், இது ஒரு மூலிகை பொருள் கிடையாது, ஆனால் இயற்கையிலிருந்தே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கனிம வகை பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஷிலாஜத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாதுவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன ஷிலாஜத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிலா அப்படின்னா கல்லிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வகையான கடினமான உருவமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுண்ணாம்பு போன்ற பொருட்களுக்கு தான் இந்த ஷிலாஜத்து அப்படின்னு பேர். இந்த ஷிலாஜத்துவை பொறுத்தவரையிலும் 2 வகையான ஷிலாஜத்துகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று கோமூத்திர ஷிலாஜத்து அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று கற்பூர ஷிலாஜத்து அப்படிங்கிறது ஒன்று. கோமூத்திர ஷிலாஜத்து அப்படிங்கிறது பார்ப்பதற்கு கருமை நிறமாக இருக்கக்கூடிய ஒன்று, பொதுவாக வட மாநிலங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடியது. கற்பூர ஷிலாஜத்து அப்படிங்கிறது பார்ப்பதற்கு நம்மளுடைய படிகாரம் போலவே தோற்றமளிக்கக்கூடிய அல்லது பளிங்கு கற்கள் போல தோற்றமளிக்கக்கூடிய ஒன்று, பொதுவாக நம்முடைய தென் மாநிலங்களில் மிக அதிகமாக கிடைக்கக்கூடியது. கற்பூர ஷிலாஜத்து அப்படிங்கிறதுடைய மருத்துவ குணம் சிறிது குறைவு, கோமூத்திர ஷிலாஜத்துடைய மருத்துவ குணம் அப்படிங்கிறது மிக மிக அதிகம். இந்த ஷிலாஜத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக புடம் போடப்பட்டு ஒரு பஸ்மமாக எடுக்கப்பட்டு அந்த பஸ்மத்தை தான் அதிகமாக நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த ஷிலாஜத்துடைய மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்மைத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த ஷிலாஜத்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு பார்க்கும்போது ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது ஆண் உறுப்பு எழுச்சியே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, அல்லது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, உடலுறவு ஆரம்பிக்கும் போதே விந்து வெளிவரக்கூடிய ஒரு பிரச்சனை. மூன்றாவது, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பது அல்லது உயிரணுக்களே இல்லாமல் இருப்பது, அசூஸ்பெர்மியா அல்லது ஊஸ்பெர்மியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. நான்காவது, திறனுள்ள உயிரணுக்கள் இல்லாமல் இருப்பது. உயிரணுக்கள் 40 மில்லியன் 50 மில்லியன் கூட இருக்கும், ஆனால் அதில் உயிரோடு இருக்கக்கூடிய திறனுள்ள உயிரணுக்கள் வெறும் 1%, 2% மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 வகையான பிரச்சனைகளை இன்றைக்கு ஆண் மலடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நம்ம பார்க்குறோம். இந்த 4 பிரச்சனையுமே அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு சமூகத்தில் மிக அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு செயற்கை கருவூட்டல் மையத்திற்கு செல்லக்கூடிய 100 தம்பதிகளில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு 50 ஆண்கள் வரை பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 50 குழந்தை இல்லாத தம்பதிகளை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது பெண்களுடைய பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேகமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன இந்த 4 வகை பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த ஷிலாஜத்து. ஷிலாஜத்துலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த பஸ்மத்தை 500 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே இந்த இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக மறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்கள் புதுவிதமான இன்னொரு பிரச்சனையே இல்லை அவதியுறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை இருக்கிறது, இன்னொரு குழந்தை வேண்டும் அப்படின்னு குடும்பம் முடிவு செய்து முயற்சிகள் எடுக்க சொல்லும்போது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சரியாக இல்லாமல் இருப்பது, அந்த ஆணுக்கு அந்த பெண்ணுடைய செக்ஸ் வைத்துக்கொள்வதற்கு விருப்பமே இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு மிக அதிகமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. செகண்டரி இன்ஃபர்டிலிட்டிக்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஆண்களில் 175 பேர் சொல்லுகின்ற முதல் பிரச்சனை, எனக்கு உடல் உறவுனாலே விருப்பம் இல்லை, எனக்கு செக்ஸ் வச்சுக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த ஷிலாஜத்து. பிகாஸ் இந்த ஷிலாஜத்தை உள்ளுக்கு நம்ம சாப்பிடும்போது
உடலில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கான ஹார்மோன்களுடைய அளவு அதிகரிக்கும், டெஸ்டோஸ்டிரான் சம்பந்தப்பட்ட அளவு அதிகரிக்கும். அப்போது இயற்கையான முறையிலேயே செக்ஸ் வைத்துக்கொள்வதற்கும் தேவையான ஒரு மனதும் ஒரு உடல் சக்தியும் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு பெண்கள் பக்கம் வந்தோன்னா, பெரும்பாலான பெண்களுக்கு இன்றைக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய உடல் எடை. பார்த்தா அவங்களோட உடல் எடை வந்து நீங்கள் 50 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 65 கிலோ இருக்கீங்க, 60 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 70 கிலோ இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் வந்து பெரும்பாலான கருத்தரித்தல் மண்டல சென்டர்ஸ்க்கு செல்லக்கூடிய தம்பதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. அப்போ இதை எவ்வாறு குணப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, இதற்கு சிலாஜத்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. உடல் எடை குறைப்பதுக்கு சிலாஜத்திற்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லுவோம். இந்த சிலாஜத்தை ஒரே ஒரு கேப்சூல் அளவுக்கு எடுத்து காலையில் ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் 1 கிராம் வரை இதை சாப்பிட்லாம். சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 3 மாதத்திலேயே பார்த்திங்கன்னா உடல் எடையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை மட்டும் கரைக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போது வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, அடிவயிறு பகுதி, தொடைப்பகுதி, மார்பக பகுதின்னு சொல்லி எந்த இடங்களில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் இருக்குதோ அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த கொழுப்புகள் குறையும் போது உடலில் ஏற்படுகின்ற ஒரு ஷேப்லெஸ்னஸ், பொதுவாக அந்த மாதிரி வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு போகக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வெயிட் நிறைய குறைஞ்ச பிறகு அவங்களோட உடம்பே ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக மாறி உடம்பெல்லாம் தொலைன்னு ஆயிரும். ஆனால் இந்த சிலாஜத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடல் எடை சிறிது சிறிதாக, ஏன்னா நல்ல உடல் எடையில் மாற்றம் தெரியறதுக்கு ஒரு 6 மாதம் தேவை. ஆனால் கரெக்டாக அந்த 6 மாதம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு பார்க்கும்போதே அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளவு சேஞ்சஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த சிலாஜத்து. கோடைக்காலம் வந்து விட்டது. இந்த கோடைக்காலம் வந்த பிறகு நம்ம அனைவருக்குமே ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு பொதுவாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீர் தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒவ்வொரு கோடை காலத்திலும் மருத்துவமனைக்கு சென்று அந்த சிறுநீரக கற்களை நீக்குவதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் பெண்கள் நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்பட்டு அதற்காக ட்ரீட்மெண்ட் போகின்ற பெண்களும் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு அபிரிதமான மருந்து இந்த சிலாஜத்து. இந்த சிலாஜத்துவை வந்து இந்த கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுலேருந்து மழைக்காலம் ஆரம்பிக்கிற வரையில் ஒரு 6 மாத காலத்திற்கு தொடர்ந்து காலையில் ஒரு மாத்திரை, அதாவது 500 மில்லிகிராம், இரவு ஒரு மாத்திரை 500 மில்லிகிராம். உடல் எடை அதிகமாக இருந்தால் காலையில் 1 கிராம், இரவு 1 கிராம் அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க உடம்பில் நிச்சயமாக சிறுநீரக மண்டலம் சம்மந்தப்பட்ட ஒவ்வாமையோ அல்லது தொற்றோ அல்லது உங்களுக்கு வந்து சிறுநீரக கற்களோ ஏற்படாமல் சிறுநீரகம் ரொம்ப அழகாக வேலை செய்வதை நம்ம பார்க்க முடியும். நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து அவங்க சிறுநீர் கழிக்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து புரோட்டீன்ஸ் வந்து வெளியில் போயிட்டே இருக்கும், அல்புமினூரியான்னு சொல்லுவோம். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிம்டம். பிகாஸ் இந்த அல்புமினூரியா ஏற்பட்டதுன்னா நமக்கு நாள் ஆக 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 சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இதை குறைக்கக்கூடிய, இதை குணமாக்கக்கூடிய ஒரு அபிரிதமான மருந்து வந்து இந்த சிலாஜத்து. இந்த சிலாஜத்துவை காலை 1 கிராம், இரவு 1 கிராம் உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே ஒரு 6 மாத காலத்திலேயே நம்ம உடல்லேருந்து வெளியேறுகின்ற அந்த புரோட்டீனுடைய அளவு கணிசமான குறைந்து நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய தொந்தரவுகள் இருக்காது. அதே போல் சிறுநீர் கழித்த பிறகு ஏற்படுகின்ற உடல் அசதியும் இருக்காது. ஏன்னா நிறைய நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழித்த பிறகு, குறிப்பாக இரவு நேரங்களில் சிறுநீர் கழித்த பிறகு உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த மாதிரி வலிகள் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, உடம்பில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் மிக அதிகமாக மாறி ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் கடுமையான வீக்கமும் வலியும் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த சிலாஜத்தை எடுத்துக்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் குறைந்து கொண்டே வந்து முட்டுகள் நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறைய மருத்துவ வித்தியாசங்கள், பொதுவாக மாடர்ன் மெடிசனில் பார்த்திங்கன்னா அவங்க யூரிக் ஆசிட் வெளியில் போகிறதுக்கு மட்டும்தான் மருந்து கொடுப்பாங்க. ஆனால் அதில் முட்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களையோ பாதிப்புகளையோ அதிகமாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் இந்த சிலாஜத்தை எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த டேமேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த சிலாஜத்து இயற்கையான மூலிகையாக இல்லாமல் கற்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட இது உடலில் நல்ல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகப்படுத்துறதுனால முட்டுகளுடைய மாற்றம் ஏற்படுவதை கூட நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சிலாஜத்தை பொறுத்த வரையிலும் ஆண் மலடுன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், அசூஸ்பெர்மியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதே போல் உயிரணுக்களே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, செக்ஸ் டிரைவ் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், சிறுநீரக கற்களுக்கும், அதைவிட முக்கியமாக சிறுநீர் தொற்றுன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு சமூகத்தில் நாம் சிறந்த முன்மாதிரிகளை உருவாக்குவதுதான் அந்த சமூகம் தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு ஜனநாயகபூர்வமாக அல்லது நீதியின் அடிப்படையில் நகர்ந்து செல்வதற்கான அடித்தளமாக இருக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் தொடர்ந்து தவறான முன்மாதிரிகளையே ஒரு சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டு சென்றால் வருங்கால தலைமுறையினருக்கு குற்றம் குறித்த மன உறுத்தல் என்பது இல்லாமலாகிவிடும். பொதுவாக நீதிமன்றங்களும் சட்டங்களும் எதற்காக இருக்கின்றன? ஒரு நபர் ஒரு சமூகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, நியாயங்களுக்கு உட்பட்டு, சமூகத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். அந்த விதிகளை மீறுகிற போது அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீதியினுடைய அடிப்படை. அப்படி தண்டிக்கப்படுகிற ஒருவர் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார். அப்படி விலக்கி வைக்கப்படுவதன் மூலமாக அவருடைய தண்டனை தொடர்பான ஒரு உறுத்தலை அவருக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அல்லது சமூக விரோத செயலை செய்யாமல் இருப்பது ஒன்றுதான் தண்டனைகளினுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் தண்டிக்கப்படுகிறவர்கள், அதாவது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறவர்கள் என்பவர்கள் குற்றவாளிகள் என்கிற அடிப்படையில் சமூகத்திலிருந்து விலக்கம் செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கான அடிப்படையான சமூக கௌரவங்கள் பறிக்கப்படுகின்றன. அதன் மூலமாகத்தான் குற்றம் குறித்த ஒரு அச்சத்தை சமூகத்தில் நீதி அமைப்பு என்பது ஏற்படுத்துகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, குற்றம் இழைத்தவர்களுக்கு தங்கள் குற்றங்களை நினைத்து திருந்துவதற்காகவும் வருந்துவதற்காகவும் அத்தகைய ஒரு சமூக விளக்கம் செய்யப்படுகிறது. இன்னொரு புறம் அவர்கள் மற்றவர்களுக்கு, அதாவது இந்த குற்றங்களை நீங்கள் செய்தால் சமூகத்திலிருந்து இத்தகைய தண்டனைகளை பெறுவீர்கள், நீதி அமைப்பிலிருந்து இத்தகைய தண்டனைகளை பெறுவீர்கள் என்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் சட்டங்களும் தண்டனைகளும் சிறைச்சாலைகளும் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், அவருடைய நெருங்கிய ஒரு தோழியாக இருந்த சசிகலா அவர்கள் மற்றும் இவர்கள் 2 பேரும் செய்த சட்டவிரோதமான பல்வேறு விதமான பண கொடுக்கல் வாங்கல்கள், ஊழல்கள், சொத்து குவிப்பு, இவை தொடர்பாக விசாரணை நீதிமன்றம் விதித்த அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் கூட்டு சதியில் ஈடுபட்டார்கள் என்றும், மனசாட்சியினுடைய உறுத்தலின்றி அவர்கள் இந்த குற்றத்தை செய்தார்கள் என்றும், அவர்கள் திட்டமிட்ட வகையில் இதை நிறைவேற்றினார்கள் என்றும் பல்வேறு விதமான கடுமையான விமர்சனங்களை இந்த நால்வரின் மீதும் நீதிமன்றம் அறிவிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்துவிட்ட போதும் கூட அவர் அந்த குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை. மாறாக அவருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகை எல்லாமே நிலுவையில் இருக்கிறது. அவர் மரணமடைந்து விட்டதால் அவரை சிறைப்படுத்த முடியாது என்கிற ஒரு விஷயத்தை தவிர அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றமாக, அவர் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாகத்தான் இன்றைக்கு சட்டத்தினுடைய பார்வையில் இருக்கிறார். அதே போல் அவருக்கு கூட்டாக இருந்து இத்தகைய விஷயங்களை செய்த சசிகலா அவரும் இந்த குற்றத்திற்காக இப்பொழுது தண்டிக்கப்பட்டு பெங்களூர் சிறையில் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பொதுவாக சட்டபூர்வமாக ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு வழக்கை 20 ஆண்டுகள் போராடியும் கூட கடைசியில் அவர்களுடைய குற்றத்திலிருந்து அவர்களால் தப்ப முடியவில்லை என்கிற சூழலில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை விதித்திருக்கிறது. அந்த அளவிற்கு மிக தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்களின் மீதான அந்த குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு சமூகம் எத்தகைய ஒரு கௌரவத்தை அளிக்கிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை.
ஏனென்று கேட்டால் இப்பொழுது மக்கள் அதிகாரம் போன்ற பல அமைப்புகள் ஒரு குற்றத்தில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை அல்லது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவரை அவர் மரணமடைந்து விட்ட பிறகு அவருடைய பெயரை அரசினுடைய திட்டங்களிலோ அல்லது அரசினுடைய கொள்கை சார்ந்த முடிவுகளிலோ பயன்படுத்தக்கூடாது, அவருடைய படங்களை பயன்படுத்தக்கூடாது என்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்த கோரிக்கை அடிப்படையில் மிக மிக நியாயமான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால் உச்சநீதிமன்றம் வரை தண்டிக்கப்பட்ட ஒருவருடைய படத்தை நீங்கள் அரசினுடைய கொள்கை சார்ந்த அறிவிப்புகளில் நீங்கள் இடம்பெறச் செய்தால், அவருடைய பெயரை இடம்பெறச் செய்தால், அது எத்தகைய குற்றத்தை செய்த ஒருவரும் சட்டத்தின் பார்வையில் தண்டிக்கப்பட்ட ஒருவரும் அவர் எந்த விதத்திலும் தன்னுடைய சமூக கௌரவத்தை இழக்க மாட்டார், சமூக அதிகாரத்தை இழக்க மாட்டார். மாறாக சட்டங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் அவர்களை அதாவது மிக உயரிய இடத்தில் அரசு பொறுப்பில், ஏனென்றால் நீங்கள் அரசை வழிகாட்டுவது அல்லது அரசிற்கு மேலாக இருப்பது என்பது நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் ஒரு புனிதராகத்தான் தொடர்ந்து பார்ப்பீர்கள் அல்லது அவருடைய படங்களை பயன்படுத்துவீர்கள் என்பது அரசியல் சாசனத்தின் மீது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு புறம்பானது மட்டுமல்ல, எல்லா விதமான தார்மீக ரீதியான நெறிகளுக்கும் அது புறம்பானது. அதேபோல்தான் இன்றைக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும், அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்ட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலா அவர்கள் எங்கிருந்தாலும் நான் இந்த ஆட்சியை நான் வழிநடத்துவேன் என்று வெளிப்படையாக கூறுகிறார். அதோடு மட்டுமல்ல, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த தினத்திற்கு அவர் பகிரங்கமாக தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் என்பது அத்தகைய ஒரு கடிதம் எழுதக்கூடிய வாய்ப்பு அதே போல் சிறையில் இருக்கக்கூடிய மற்ற தண்டனை கைதிகளுக்கு இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவது, ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது என்கிற நிலையில் அவருடைய கடிதம் இருக்கிறது. அது ஒரு தனிப்பட்ட கடிதம் அல்ல. அப்படி ஒரு சிறையில் இருந்தாலும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அல்லது தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பார் என்று சொன்னால் சிறைச்சாலை என்ற ஒன்று எதற்காக இருக்கிறது? அது உண்மையிலேயே அது இன்னொரு அதிகாரத்தை கைப்பற்ற விரும்புகிறவருக்கு இன்னொரு தங்குமிடமாக, உறைவிடமாக அது இருக்குமே ஒழிய சிறைச்சாலை என்பதனுடைய எந்த ஒரு தாக்கத்தையும் அது அவரிடம் ஏற்படுத்தாது. அதே போல் இன்றைக்கு பல அமைச்சர்கள் அல்லது பல கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் தொடர்ந்து சசிகலாவை போய் சிறையில் சந்திக்கிறார்கள். அவருடைய ஆசி பெற்று இன்றைக்கு ஒரு ஆட்சியை நடத்த விரும்புகிறார்கள். இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், தண்டிக்கப்பட்டவர்கள் எத்தகைய குற்றங்களை செய்தாலும் சரி, அவர்கள் எங்கிருந்தாலும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவார்கள், அதற்கான எல்லா சுதந்திரங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது சமூகத்தில் எத்தகைய முன்மாதிரிகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நாளைக்கு குற்றத்தில் ஈடுபடக்கூடிய எவருக்கும் நம்மிடம் பணபலம் இருந்தால் அல்லது அதிகார தொடர்புகள் இருந்தால் அல்லது அதிகாரத்தை நாம் கையில் வைத்திருந்தால் எத்தகைய குற்றத்தையும் நாம் செய்துவிட்டு நாம் அதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கலாம் என்கிற துணிச்சல் ஒரு சமூகத்திற்கு வராதா? குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்களுடைய புகைப்படங்களை அரசு விளம்பரங்களிலும் அரசு திட்டங்களிலும் பார்க்கிற இளைஞர்களுடைய மனதில் அல்லது குழந்தைகளுடைய மனதில் எண்ணம் ஏற்படும்? அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் செய்த குற்றம் என்பது இந்த நாட்டு மக்களினுடைய ஒரு சொத்தை அவர்கள் சூறையாடியது, அதாவது முறைகேடாக சம்பாதித்தது, சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக சம்பாதித்தது, அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பாதித்த சொத்துக்கள் என்பவை. அப்படி இருக்கிற போது அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா விதமான சமூக கௌரவங்களும் எப்போதும் கிடைக்கும் என்கிற பட்சத்தில் அதை பார்க்கிற ஒரு புதிய சமுதாயம் எதை கற்றுக்கொள்ளும்? நாம் குற்றமளித்தாலும் பிரச்சனை இல்லை, தப்பித்துக் கொள்வதற்கான வலிமை நம்மிடம் இருந்தால் போதும் என்று நினைக்காதா? அதோடு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அரசியலில் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இது தண்டனையாக, ஒரு பாடமாக இந்த தண்டனை அமைவதற்கு பதிலாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எந்த குற்றத்தை செய்தாலும் சரி, அவர்கள் தொடர்ந்து பொது வாழ்க்கையில் அரசியல் செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கலாம், சமூகத்தில் இருந்தவர்கள் எந்த விதத்திலும் தடுக்கப்பட மாட்டார்கள், விலக்கி வைக்கப்பட மாட்டார்கள் என்கிற நிலையும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அவலமான சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது அது தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுடைய ஆட்சியாக இருக்கிறது என்று இன்றைக்கு இந்தியாவை தமிழகத்தை பார்த்து ஏளனம் செய்கிறது. இந்த சூழலில் நீங்கள் மக்களுடைய ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காகவும், ஆட்சியினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காகவும், அதிகாரத்தினுடைய மாண்புகளை காப்பாற்றுவதற்காகவும், நீதியினுடைய மாண்புகளை காப்பாற்றுவதற்காகவும் குற்றமளித்தவர்கள், குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை செலுத்துவது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு அபாயகரமானது மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு அது என்றென்றைக்கும் அளிக்க முடியாத ஒரு அவமானகரமான கரையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து நமக்கான பயனுள்ள பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர்.
வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து கலந்துரையாட இருப்பது தமிழ் பேராசிரியை திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களிடம். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம்மா. தமிழ் பேராசிரியை எனும் போது சொல்லும் போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் நம்முடைய தாய்மொழியை படிப்பதற்கே தயங்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. நீங்க இந்த தாய்மொழியில் சிறப்பாக படிக்க வேண்டும், அதில் தான் நான் பணிபுரிய வேண்டும் என்று எப்படி முடிவு பண்ணீங்க? அதை பற்றி சொல்லுங்க. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிட்டு வர்றப்போ வெறும் 12வது தான் படிச்சுட்டு உடனே என்னுடைய குடும்ப சூழலின் காரணமாக எனக்கு திருமணம் நிச்சயிச்சாங்க, பெரியவர்கள்லாம் சேர்ந்து. அப்போ ஏன்னா எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் அதிகம். அப்போ எனக்கு பொண்ணு பார்க்க வர்றப்பயே என்னை படிக்க வைப்பீங்களா, நான் கேட்ட ஒரே கேள்வி அது மட்டும்தான் என்னோடய கணவர் வீட்டார்கிட்ட. அவங்க அதுக்கு சம்மதிச்சதுனால தான் நான் திருமணத்துக்கே சம்மதித்தேன். அதுக்கு அவங்க அந்த என்னை சம்மதித்து கல்யாணம் பண்ணதுனால இன்றைக்கி வரைக்கும் படிக்க வச்சுட்ருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் படிச்சுட்ருக்கேங்க. அதில் தமிழ் அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கணிதம் அல்லது அறிவியல் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமாக இருந்தது. ஆனால் என்னுடைய கணவர் எனக்கு போய் அட்மிஷன் போடுறப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா தமிழில் போட்டுட்டு வந்தாங்க. அதற்கடுத்து எனக்கு தமிழ் விருப்பம் இல்லைன்னு இல்லை, அதிகமான விருப்பம் கணிதத்திலையும் அறிவியல்லையும் இருந்தது. அதன் பின்பு நான் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியாக இளங்கலை முடித்து முதுகலையும் அதில் படித்துவிட்டு அதன் பின் இப்பொழுது முனைவர் பட்டம் முடிக்கின்ற தருவாயில் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாண்டிச்சேரி மெத்தட் சின்ன குழந்தைங்களுக்காக கிண்டர் கார்டன் டீச்சர் ட்ரைனிங் அதுவும் முடிச்சிருக்கிறேன். கம்ப்யூட்டர் சம்மந்தமானதை முடிச்சுட்டு இப்போ ஒரு கல்லூரியில் நான் தமிழ் பேராசிரியராக உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ஆர்வத்தை சேர்ந்த பின்னாடி வளர்த்து கொண்டேன். சரி, அதாவது பொதுவாகவே இந்த திருமணமான பெண்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் நேரமே கிடையாது, வீட்டு வேலைக்கே நேரம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி தொடர்ந்து எத்தனை வருடங்களா நீங்க படித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க இத்தனை வருஷத்துல? நான் திருமணமாகி ஒரு வருடம், ஏன்னா வந்த உடனேயே நான் குழந்தை உண்டாயிருச்சு. அதனால் அந்த ஒரு வருடம் நான் படிக்கவில்லை. அதன் பின்பு தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன் இன்று வரைக்கும். படித்தது கொஞ்சம்தான், ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம்தான் படிச்சிருக்கிறேன். அதான் நான் முன்னமே சொன்னது மாதிரி தமிழில் பார்த்திங்கன்னா இளங்கலை முதுகலை பட்டம் முடித்து விட்டு இப்போ முனைவர் பட்டம் முடிக்கின்ற தருவாயில் இருக்கிறேன். இது தவிர்த்து மழலையர் பள்ளியில் வேலை பார்ப்பதற்கான தகுதி தேர்வான பாண்டிச்சேரி அந்த டீச்சர் ட்ரைனிங்கும், கிண்டர் கார்டன் டீச்சர் ட்ரைனிங் அதுவும் முடித்திருக்கிறேன். பிஜிடிசின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில், அதுவும் முடித்திருக்கிறேன். இது இல்லாமல் யோகாவில் கொஞ்சம் மன அமைதிக்காகவும் மன ஓர்மைப்பாட்டிற்காகவும் கான்சன்ட்ரேஷனுக்காகவும் அதுலேயும் எம்எஸ்சி இன் யோகா அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் யோகா முடித்திருக்கிறேன். கூட்டு குடும்பம், நான் திருமணமாகி வரும் பொழுது பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம்தான். ஒரு 10 வருடங்கள் நான் கூட்டு குடும்பத்தில் இருந்து தான் இவ்வளவும் என்னால் செய்ய முடிந்தது. கூட்டு குடும்பம் என்றால் எல்லாரும் நினைப்பார்கள், அப்போ கூட்டு குடும்பம்னா எல்லாரும் உதவியாக இருப்பார்கள், அதனால் இவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. எங்கள் மாமியாருக்கு நான் திருமணமாகி வரும் பொழுதே பார்த்திங்கன்னா முதுகு பிரச்சனை, அந்த தண்டுவடை பிரச்சனையினால் அவங்க அதிகமாக எந்த வேலையும், கொஞ்சம் எடை அதிகமான பொருளை கூட தூக்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் என்னோட குடும்ப சூழல் இருந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் பார்த்து கொண்டு நான் தான் அந்த குடும்பத்தில் மூத்த மருமகள், அத்தனை வேலைகளையும் பார்த்து கொண்டு தான் எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் இருந்ததால் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய தடையாக எனக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் கம்பம் ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மகளிர் கல்லூரியில் என் குழந்தை பிறந்து 8 மாதம் என் குழந்தைக்கு நான் வேலைக்கு சென்றேன். அப்போ என்னோட கல்வி தகுதி என்ன அப்படின்னா அதே +2வோட தான் போனேன். அங்கே போய் லேப் அசிஸ்டண்டாக ஒரு ஆய்வக உதவியாளராக பணியில் சேர்ந்து அந்த பணியையும் செவ்வனே செய்து கொண்டு என் குடும்பத்திலையும் கூட்டு குடும்பத்திலையும் அத்தனை பணிகளையும் செய்து கொண்டே தான் இவ்வளவும் நான் படித்து இப்போ அதே கல்லூரியில் ஒரு உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். அதனால் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு
எந்த ஒரு அது குடும்ப சூழலும் சரி, மற்ற எந்த சூழலும் ஒரு தடையாக நினைக்க மாட்டார்கள். காரணம் கூறுபவர்கள் காரியம் சாதிப்பதில்லை சொல்லுவாங்க. காரியம் சாதிப்பவர்கள் காரணம் கூறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எந்த ஒரு காரணத்தையும் கூற விரும்பவில்லை. எனக்கு நான் படிக்கணும், நான் முன்னேறணும், அது மட்டும்தான் என்னுடைய இலக்காக இருந்தது. அந்த இலக்கை நோக்கி நான் இன்று வரை பயணித்து கொண்டு இருக்கிறேன். பொதுவாகவே திருமணம் என்று வரும்பொழுது ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும் அந்த பெண் என்று தான் பார்ப்பார்கள். ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதித்து தருவார்களா, பொருளாதார பின்னணி, இப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கணவர் வீடு உங்களை ஊக்குவிப்பது போல தான் கிடைச்சிருக்காங்க. அதனால அந்த விதத்துல நீங்க கொடுத்து வைத்தவர்கள். அது மட்டும் இல்லை, இதை நான் பயன்படுத்தி கொண்டு நல்லா படிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா தமிழ் எதுக்கு படிக்கணும், தமிழ் படிச்சா என்ன வேலை கிடைக்கும், என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதுல நீங்க தமிழ் படிச்சு கற்றுக்கொண்டது என்ன, ஏன் அனைவரும் தமிழை நன்றாக படிக்க வேண்டும், நிறைய படிக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகள் எல்லாம், நான் பொதுவாக எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் சொல்கிறது உண்டு, மற்ற மொழிகள் எல்லாம் ஒரு மாணவனை நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் ஒரு வேலைக்கு செல்வதற்கும் கை நிறைய சம்பாதிப்பதற்கும் வேண்டுமானால் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் நம் தாய்மொழியான தமிழ் மொழி ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒரு மொழி, அவன் வாழ்வை வளமாக்கக்கூடிய ஒரு மொழி. நம் தமிழ் மொழியில் இல்லாத விஷயங்களே இல்லை. அப்படிப்பட்ட நம் தாய்மொழியை ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி ஆழ்ந்து கற்றார்களானால் அவர்களுடைய வாழ்வு வளமாக செழுமையாக இருக்கும். அந்த வகையில் நான் ஒரு தமிழ் பேராசிரியை என்பதில் உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன். ஏன்னா தமிழ் மொழியை சும்மா சாதாரணமாக சொல்லிட முடியாதுங்க. ஒரே ஒரு சின்ன எல்லாரும் சொன்ன உதாரணம்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனாரினுடைய வரிகள். இதை தொடாதவர்களே கிடையாது, தொட்டு பேசாதவர்களே கிடையாது. யாது ஊர் அப்படின்னா யாதும் எம் ஊர், யாது கேளீர், கேளீர் என்றால் சுற்றம்ன்ற அர்த்தம். சுற்றம் அப்படின்னு கேட்டால் யாவரும் எம் கேளீர் அப்படின்னு ரொம்ப அழகாக இதுக்கு இந்த விளக்கம் சொன்னவர் பார்த்தீங்கன்னா இளங்குமரனார் ஐயா சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழி. அதே கணியன் பூங்குன்றனார் தான் அடுத்த வரியில் சொல்லியிருப்பார், தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லி. வள்ளுவரும் அதைத்தான் அழகாக பதிவு செய்திருப்பார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பார். நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில் இதை விட எளிமையாக ஒரு மனிதனுக்கு புரிய வைக்கக்கூடிய மொழி வேற மொழி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. எனக்கு அண்மையில் மறைந்த என்னுடைய தந்தை சாவே சுப்பிரமணியன் ஐயா, தமிழூர் திருநெல்வேலி பக்கத்தில், அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, இறையருளால் அவர் எனக்கு தந்தையாக வாய்க்க பெற்றார். அவருக்கு நான் தத்தும் பிள்ளை மகள். அவர் எனக்கு முதலில் சந்தித்த பொழுது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, தமிழை நேசி, தமிழை நேசித்தால் தமிழ் வாழ்வை தரும், வளத்தை தரும், நலத்தை தரும், ஆயுள் ஆரோக்கியம் என அனைத்தையும் தரும் என்று கற்றுக் கொடுத்தவர் ஐயா சாவேசு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மொழி தமிழ் மொழிங்க. அதனால் உண்மையிலே கூறுகிறேன், நீங்கள் படித்து வேலைக்கு செல்லுங்கள், எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் மொழியை, உங்கள் வாழ்வு வளமாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை ஆழ்ந்து படியுங்கள். சரி, அதாவது நீங்க தமிழ் மொழியை ஆழ்ந்து படியுங்கள் என்று சொன்னாலும் கூட தாய்மொழியில் கல்வி இருக்கும் பொழுதுதான் மொழி அறிவு பெரிய அளவில் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இன்றைய சூழல்ல ஒரு மொழி தான், அந்த ஒரே ஒரு பாடம் தான் தமிழ் நம்ம படிக்கிறோம், மற்றது எல்லாம் ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதை பற்றி சொல்லுங்களேன். உண்மையிலே ஒரு அற்புதமான வினா. அந்த ஒரு மொழி பகுதி 1ன்னு சொல்லி தமிழ் பாடம் வைத்திருக்கிறார்கள். என்ன பாடம் என்ன படித்தாலும் தமிழ் பாடத்தை ஒரு பாடமாக படிக்கிறார்கள். அதை ஆழ்ந்து படித்தாலே போதும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதை வெறும் இப்போ எல்லாரும் மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மார்க் மதிப்பெண் வாங்குவதற்காக படிக்கிறார்கள். தமிழ் தானேன்னு படிக்கிறாங்க, தமிழ் தேனேன்னு நினச்சி படிக்கணும். அப்படி படித்தால் அந்ததே போதும். அதை உணர்ந்து படித்தாலே அதிலே நிறைய விஷயங்கள், நம் வாழ்விற்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் அங்கங்கே இருந்து நல்ல விஷயங்களை தான் எடுத்து பாடத்திட்டத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதை புரிந்து உணர்ந்து படித்தாலே போதுமானது.
இப்போ பள்ளி அளவில் பார்த்தீங்கன்னா மற்ற பாடங்களுக்கு ஆசிரியர் வரவில்லை என்றால் அந்த பாடத்தை வேறு யாரும் சென்று எடுக்க முடியாது. ஆனா நிறைய இடங்கள்ல தமிழ் பேராசிரியர் பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பாடத்தை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம், அல்லது சரியாக படிக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்ற ரீதியில் பல பள்ளிகளில் விடப்படுகிறது. இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதை பற்றி சொல்லுங்களேன். நிச்சயமாக இன்னைக்கு மாணவர்களிடம் அதான் நம்ம வளர்ப்பு சரியான முறையில் இல்லாமல், அது பெற்றவங்களுக்காக சொல்கிறேங்க, நம்ம சரியான முறையில் எந்த கோணத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமோ அதில் நாம் தவறிழைத்து விட்டு பிள்ளைகள் சரியில்லைன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தமிழை ஒரு தமிழ் தானே, பெண்ணை வரலைன்னா என்ன படிச்சுக்கிறலாம் அப்படின்னு அந்த ஒரு ஏதோ ஏனோதானோ என்று விடுகிறார்கள் பாருங்கள். அதுதான் அங்கேயே தவறிழைக்கிறார்கள். தமிழை, அதை நான் முதலே சொன்னேன், ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழியே அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே மாணவர்களுக்கு சரியான கோணத்தில் சரியான புரிதலோடு ஆழ்ந்து கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக மாணவ சமுதாயம் ஒரு நல்ல சிறந்த சமுதாயமாக கோத்தாரி கல்விக்குழு கூறியது போல இந்த இந்தியாவின் எதிர்காலமே வகுப்பறையில்தான் வடிவமைக்கப்படுகிறது என்றார்கள். அதுபோல அத்தகைய தமிழை நல்ல முறையில் ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் சொன்னது போல அற்புதமான ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும். தாய்மொழியில் மாணவர்கள் படிக்காது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே சமயத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகள்ல வீட்டிலேயும் கூட நீங்க ஆங்கிலத்துல பேசுங்க, உங்க குழந்தை ஸ்கூல்ல இங்கிலீஷ் பேசல என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆசிரியர்களை வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய பள்ளிகள், கேள்விப்படும் இடங்கள்ல எல்லாம் அப்படிதான் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரவே கூடாது? ஆசிரியர்களே இப்படி சொல்கிறார்கள் என்றால் அது சரிதானான்னு சொல்லுங்க. அதான் தன்னை மறந்த, உண்மையை மறந்த ஒரு நிலை, ஒரு மயக்கமான ஒரு நிலையில் தமிழ் மொழிங்கிறது நம்மை பெற்றெடுத்த ஒரு தாய் மாதிரி, மற்ற மொழிகள் எல்லாம் சிற்றன்னை மாதிரி. எல்லாரும் சிற்றன்னை வேண்டுமானால் விருந்தாடியாக வந்திருக்கலாம், ஒரு 4 நாளுக்கு இருக்கிற 4-5 நாள்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் மிகவும் அன்பாக பாசமாக இருப்பதை போன்ற ஒரு இது இருக்கலாம். ஆனால் என்றைக்கும் ஒரு பெற்ற தாயை விட சிற்றன்னை எந்த விதத்திலும் உயர்ந்ததாக ஆகிவிட முடியாது. அதே போலதான் அப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்று ஆசிரியர்கள், நீங்கள் கூறியதை போல ஆசிரியர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். வகுப்பறையில் நுழைந்தவுடனேயே குட் மார்னிங் என்பதனைத்தான் ஒரு தமிழாசிரியர் கூட சொல்லும்படியாக மாணவர்களுக்கே அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் என்னை போன்ற நான் இன்று வரை என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு தெரிவிப்பது, நான் வகுப்பறையில் உள்ளே நுழைந்தவுடன் அது காலை வேலை என்றால் உற்சாகமான காலை வணக்கம் என்றுதான் என் மாணவர்கள் எல்லாம் எனக்கு கூறுவார்கள். நானும் அதைத்தான் பதிலுக்கும் நானும் கூறுவேன். அது போன்ற ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது உண்மையிலேயே ஆசிரியரும் சரி பெற்றோரும் சரி ஒரு உணர வேண்டிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு மாயையில் இந்த உலகத்தில், அதாவது ஒரு கௌரவத்திற்காக மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆங்கிலம் பேசுகிறார்கள், என் பிள்ளை ஆங்கிலம் பேசவில்லை என்றால் இந்த சமூகத்தில் எனக்கும் என் குழந்தைக்கும் மதிப்பு கிடைக்காது, அந்தஸ்து இல்லை என்று அந்த ஒரு போலியான ஒரு அந்தஸ்திற்காக அப்படி நடந்து கொள்கிறார்கள். அந்த மாயையிலிருந்து அனைவரும் விடுபட வேண்டும், உண்மையை உணர வேண்டும். நிச்சயமாக உணர்வார்கள், அந்த காலம் வரும். அதாவது இன்றைய மாணவர்களை பொறுத்தவரை தமிழ் சரியாக, இந்த தமிழில் இருக்கக்கூடிய ஒலிகளை சரியாக ஒலிக்கக்கூட முடியாத அளவிற்கு தான் அவர்கள் தமிழ் பயின்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக தமிழை பாடமாக எடுத்து படிக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கிறது ஆர்வம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய படிப்பு என்பது வேலை வாய்ப்பை நோக்கி என்று செல்லும் பொழுது தமிழை விருப்ப பாடமாக அதில் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள் எப்படி படிக்கிறார்கள்னு சொல்லுங்க. உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. நான் உங்களை மறுபடியும் கேட்கிறேன், தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு மக்கள் மத்தியில். சரி, தமிழை தவிர்த்து மற்ற பாடம் படித்தவர்களுக்கு, ஏன் இன்ஜினியர் படித்தவர்களுக்கு கூட இன்று எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டதா? யோசிக்கணும்ல. எதை படிக்கிறோம், எந்த பாடம் படிக்கிறோம் என்பதல்ல கேள்வி. அந்த பாடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் தன்னை எப்படி
உயர்த்தி கொள்கிறார்கள், அதில் நிலைநிறுத்தி கொள்கிறார்கள். அதை வைத்துதான், அந்த திறமையை வைத்துதான் வேலையை தவிர இந்த பாடம் படித்தவர்களுக்கு தான் வேலை, தமிழ் படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்பதெல்லாம் அல்ல. அப்படி இருந்தால் நான் வேலைக்கு சென்றிருக்க முடியாது இல்லையா? அதனால் தமிழ் என்பது அதாவது வேலை மட்டுமல்ல. நான் மறுபடியும் அதைத்தான் நான் உறுதி செய்கிறேன். மனிதர்கள் ஒரு நல்ல வாழ்வு வாழ வேண்டும், அன்று வாழ்ந்தது போல நல்ல ஒரு பண்போடு கலாச்சாரத்தோடு வாழ வேண்டும் என்றால் அதற்கும் தமிழ் மொழிதான் உதவியாக இருக்கிறது, வேலைக்கு செல்வதற்கு மட்டுமல்ல. அப்போ என்னுடைய வாழ்வை வளமாக்குவதற்குத்தான் எல்லாமே. வேலைக்கு போவதாக இருந்தாலும் சரி, சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாம் எதற்காக? என்னுடைய வளமாக இருக்க வேண்டும். அப்படி அந்த வாழ்வை வளமாக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி என்றால் அந்த தமிழ் மொழியை படிப்பதில் என்ன கஷ்டம்? சரி, இது நீங்க முனைவர் பட்டம் பெறுவதற்காக படித்து கொண்டிருக்கிறேன், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னீங்க. உங்களுடைய முனைவர் பட்டம் எதில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி அதில் ஆர்வம் வந்ததுன்னு சொல்லுங்க. என்னுடைய முனைவர் பட்டம் சங்க இலக்கியத்தில் நான் சங்க இலக்கியத்தில் பெருமிதச் சுவை என்பது என்னுடைய தலைப்பு, முனைவர் பட்ட தலைப்பு. இந்த தலைப்பை கொடுத்தது நான் முன்னமே சொன்னது போல மறைந்த என்னுடைய தந்தை தமிழ் அறிஞர் சாவை சுப்பிரமணியன் அவர்கள். என்னுடைய நெறியாளர் சங்கர வீரபத்திரன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மதுரை தாயுமானவர் இந்து கல்லூரியில் வேலை பார்க்குற சங்கர வீரபத்திரன் ஐயா தான் என்னுடைய நெறியாளர். அவருக்கும் சாவேசு ஐயாவுக்கும் நெருங்கிய தொடர்பு. அவரோட ஒப்புதலோட ஐயா தான், மறைந்த சாவேசு ஐயா தான் எனக்கு இந்த தலைப்பை கொடுத்தார். அதில் தான் நான் முனைவர் பட்டத்தை செய்து கொண்டிருக்கிறேன், முடிக்கின்ற தருவாயில் இருக்கின்றேன். இந்த தமிழின் மீது இந்த ஆர்வம் வந்தது அப்படிங்கிறப்போ முழுக்க அதான் நான் முன்னமே சொன்னது போல இளங்கலை பட்டம் விண்ணப்பித்த உடனேயே அதில் படிப்படியாக எனக்கு ஆர்வம் வளர ஆரம்பித்து விட்டது. அது ஒரு காரணம். ஐயாவோடு கிடைத்த தொடர்பு, இறையர்களால் கிடைத்த சாவேசு ஐயாவோடு கிடைத்த அந்த தொடர்பு எனக்கு இன்னும் தமிழின் மீது மிக அதிகமான ஒரு நம்பிக்கையையும் ஒரு மதிப்பையும் ஏற்படுத்தி விட்டது. அதுதான் உண்மை. அவர் என் மீது வைத்த நம்பிக்கை, முதலில் பார்த்த பொழுதே, நீ என்னுடைய மகள், தமிழ்நாடு முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் சென்று சொல், நீ சாவேசுவினுடைய பொண்ணு என்று அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அதெல்லாம் ஒரு இறையருள் இல்லைன்னா அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இதுதான் என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான தலைப்பும் தேர்ந்தெடுத்த விதமும். சரி, ஒரு தமிழ் பேராசிரியையா இருக்கீங்க, சங்க இலக்கியத்தில் எந்தெந்த நூல்களை எல்லாம் ஆய்வு செய்கிறீர்கள்? உங்களுக்கு பிடித்த பகுதி அது பற்றி ஏதேனும் பகிர்ந்து கொள்ளுங்களேன். சங்க இலக்கியம் என்பது 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியம். அந்த 18 நூல்களையுமே நான் வாசித்து கொண்டு இருக்கிறேன். மறுபடியும் மீண்டும் வாசித்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இது ஒரு முறையெல்லாம் வாசித்து முடித்தவுடன் எழுதக்கூடிய விஷயம் அல்ல. அதனால் மீண்டும் வாசித்து கொண்டு இருக்கிறேன். அதான் நான் ஒட்டுமொத்தத்தில் சொல்வது, இதுதான் நல்ல விஷயம் அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொரு நூலிலும் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள், பொக்கிஷன் தான் சொல்லணும். நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம். அது உண்மையிலே அற்புதமான விஷயங்கள். இப்போ வீரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? புறநானூறு போதுங்க. புறநானூரை ஒரு மனிதன் முழுமையாக உணர்ந்து படித்தாலே போதும், அவ்வளவு விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இப்படி எத்தனையோ விஷயங்கள். ஒரு இயற்கையோடு கொண்ட மனிதர்கள், நம் முன்னோர்கள் இயற்கையோடு எப்படி இயைந்த வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதனை நற்றிணையில் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதி வரும். ஒரு புன்னை மரத்தை தன்னுடைய சகோதரியாக பாவித்து வளர்த்து வருவாள் ஒரு அன்னை, தன்னுடைய மகளாகவே நினைத்து அங்கு வளர்த்து வருவாள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியெல்லாம் நாம் நற்றிணையில் பார்க்கலாம். இப்படி சங்க இலக்கிய 18 நூல்களிலும் அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. அது நம்ம சங்க இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய அதே நேரத்தில் உலக பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய திருக்குறள், இது நம்ம அனைவருக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. உலக அளவில் எத்தனையோ நம்முடைய சங்க இலக்கியங்கள், இன்னும் நிறைய பழைய இலக்கிய இலக்கணங்கள் எல்லாம் நாம் வகுத்திருந்தாலும் கூட திருக்குறள் தான் உலக அளவில் போய் சென்று சேர்ந்திருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. இன்றைக்கு மாணவர்களுக்கு அதை கொடுப்பது கூட நாம் மிகவும் குறைந்த அளவில் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி சொல்லுங்க. உண்மையிலே ஒரு மனிதன் எதை படிக்கவில்லை என்றாலும் திருக்குறளை படித்தால் போதும்,
அதனால்தான் எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு நூலாக இன்றும் போற்றப்படுகிறது திருக்குறள். அதில் இல்லாத விஷயங்களே இல்லை. ஒரு ஆண்டி முதல் அரசன் வரை அனைவருக்கும் தேவையான அத்தனை விஷயங்கள், அது அதே மாதிரி அந்த காலத்துக்கு தான் தேவையானது இருந்தது, இந்த காலத்துக்கு தேவையில்லை அப்படிலாம் இல்லை. இனி வருகின்ற காலத்தை சார்ந்தவர்கள் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அத்தனை கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது திருக்குறளில். அது உண்மையிலே மாணவர்களுக்கு அதை ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு 10 குறள் கொடுத்துருக்குறாங்க, அதை நான் மனப்பாடம் பண்ணி எழுதணும் அந்த அடிப்படையில் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு குறள், அதை ஆசிரியர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இது உண்மையிலே எல்லாருக்கும் வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கூட நான் வைக்கிறேன். அதை மட்டும் கற்றுக் கொடுத்தாலே அந்த கற்றுக் கொடுப்பதன் மூலியமாக அவர்களும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். உண்மையிலே எதிர்காலத்தில் நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய மாணவர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு செயலை அனைவரும் ஒரு கூட்டு முயற்சியோடு செய்தால் கூட உண்மையிலே அற்புதமான ஒரு எதிர்கால சந்ததிகளை விட்டு செல்லலாம். இன்னொன்று, நம்ம பண்பாடு கலாச்சாரம் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். உண்மையில் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பண்டைய இந்த இலக்கியங்களை எல்லாம் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பொழுதுதான் தமிழர் பண்பாடு என்றால் என்னன்னு தெரியும். இன்னைக்கு விருந்தோம்பல் பற்றி சொல்றோம், ஆனா இன்றைய நம்முடைய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் விருந்தோம்பல் என்ற அந்த வார்த்தை கூட தெரியுமா என்பது சந்தேகமா இருக்கிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆங்கில ஆதிக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். அது பற்றி சொல்லுங்க. எப்படி நம்முடைய அந்த பண்பாட்டை இன்றைய குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதுன்னு நினைக்கிறீங்க? மொழியை கற்றுக்கொள்ளாம பண்பாட்டை கற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? மொழியின் வாயிலாக பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது ஒரு முறை. இன்னொன்று பார்த்தால் நம்மளுடைய வாழ்வில் அன்றெல்லாம் கூட்டு குடும்பம் என்ற ஒன்று இருந்தது. பாட்டி தாத்தா இருப்பார்கள். கதை நைட்டு தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரங்களில் அந்த குழந்தைய தன்னுடன் தான் படுக்க வைத்துக் கொள்வார்கள். அப்படி வைக்கிறப்போ அந்த கதை சொல்லும் பொழுது அதில் மறைமுகமாக சில நீதி போதனைகளே அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டு குடும்பமே இல்லாமல் போயிருச்சு. அது மிகப்பெரிய ஒரு இழப்பு, தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அப்போ அந்த பண்பாடை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழலில் பெற்றோர்கள் அப்படியெல்லாம் உட்கார்ந்து பிள்ளைகளோடு பேசி அந்த பண்பாடையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. அவசர உலகம், மின்சார உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இது மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் நான் கருதுகிறேன். அதையும் தாண்டி பொருள் மட்டும் வாழ்க்கை அல்ல. ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கிறோம். சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனால் நாம் ஓடி ஓடி உழைத்து சேர்த்து வைக்கின்ற அந்த பொருள் மட்டுமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை, எதிர்காலத்தை கொடுக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்போது அதையும் தாண்டி அந்த ஒரு பண்பை, அந்த கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலியமாக தான் அந்த குழந்தைகளினுடைய வாழ்வு வளமானதாக இருக்கும் என்றால் அதற்கு நிச்சயமாக பெற்றோர்கள் நேரம் ஒதுக்கி அவர்களோடு கலந்து பேசி உட்கார்ந்து பேசுவதற்கு முதலில் பெற்றோர்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி உட்கார்ந்து பேசக்கூடிய அதாவது கட்டாய சூழலில் இன்று நாம் இருக்கிறோம். அதை நிச்சயமாக பெற்றோர்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைய வாழ்க்கை முறையில் நிறைய நம்முடைய பழைய வாழ்க்கை முறையை நாம் தொலைத்தது தான் இந்த மாற்றங்கள் எதிர்மறையாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நிறைய நேரம் செலவிடணும். நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மொழியின் பெருமையையும் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். அதையும் நேரடியாக சொல்லாமல் கதைகள் மூலமா சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து தமிழுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருப்பதன் மூலம்தான் அதை இன்றைய தலைமுறைக்கு நாம் நினைவுபடுத்த முடியும். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழக அரசியலில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பல்வேறு மாறுதல்களின் காரணமாக அரசமைப்பு சட்டம் சார்ந்த, சட்டமன்றம் சார்ந்த பல்வேறு சொற்கள் மக்களிடையே இன்றைக்கு புழக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். முன்பெல்லாம் தேர்தல் வந்தால் மக்கள் வாக்களிப்பார்கள். அப்போதுதான் இந்த வாக்களித்தல் பற்றி பேசப்படும். ஆனால் இப்போது சட்டமன்றத்திலேயே நம்பிக்கை வாக்கு, நம்பிக்கை இல்லா தீர்மானம், கூட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு, இப்படி பல்வேறு விதமான சொற்கள், தொடர்கள் பேசப்படுகின்றன. அவற்றுக்கெல்லாம் அடிப்படையில் என்னென்ன பொருள் என்பது பற்றிய விளக்கங்கள் ஊடகங்களிலே தரப்படுகின்றன. அது குறித்த விவாதங்கள் நடைபெறுகின்றன. நம்பிக்கை வாக்கெடுப்பும் நம்பிக்கையில்லா தீர்மானமும் முற்றிலும் வேறு வேறானவை. நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது ஆளும் கட்சியால் கொண்டு வரப்படுவது. நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து பிற கட்சிகள் கொண்டு வருவது. இந்த நம்பிக்கை கோருகிற தீர்மானம் எப்போதும் இயல்பாக எல்லா நேரங்களிலும் நடப்பதில்லை. ஒரு அசாதாரண சூழலில்தான் அப்படி நம்பிக்கை கோருகிற வாக்கெடுப்பு நடைபெறும். இந்த நம்பிக்கை கோருகிற வாக்கெடுப்பு மிக பெரும்பான்மையாக ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்து விட்டதோ என்று கருதுகிற நேரத்தில் அப்படிப்பட்ட வாக்கெடுப்புகள் நடத்தப்படும். தமிழ்நாட்டில் இதற்கு முன்பும் அப்படி வாக்கெடுப்புகள் நடந்திருக்கின்றன. 1972 ஆண்டு நவம்பர் மாதம் திமுக கழகத்திலே இருந்து எம்ஜிஆர் பிரிந்து போனதற்கு பிறகு அப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட்டது. அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை சட்டமன்றத்தில் முன்மொழிய அப்போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்துவிட்டன. 172 வாக்குகள் அதற்கு ஆதரவாக கிடைத்தன. மொத்தம் 234 172 என்பது மிகப்பெரிய பெரும்பான்மை என்பதால் அந்த தீர்மானம் உடனடியாக நிறைவேறிற்று. இப்போது கடந்த பிப்ரவரி 18 அன்றும் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தவர் அப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார். இப்போதும் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. இரண்டும் ஒன்று என்பது போல நண்பர்கள் சிலர் காட்ட முயல்கிறார்கள். அது வேறு, இது வேறு. என்ன காரணம் என்றால், அந்த நாளில் 1972 எதிர்க்கட்சிகள் தாங்களாக வெளிநடப்பு செய்தன. ஆனால் கடந்த பிப்ரவரி 18 எதிர்க்கட்சிகள் வெளியேற்றப்பட்டன. வெளியேறுவதற்கும் வெளியேற்றப்படுவதற்கும் ஒரு பெரும் வேறுபாடு இருக்கிறது. அவரவர்களாக வெளியேறியிருந்தால் அது அந்த கட்சிகளினுடைய விருப்பம். ஆனால் வெளியேற்றப்பட்ட பிறகு வாக்கெடுப்பு நடத்துவது என்பது எப்படி ஜனநாயகமாகும் என்கிற வினா இன்றைக்கு எழுந்திருக்கிறது. நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்பது எதிர்க்கட்சிகளில் முதன்மையான எதிர்க்கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ ஆளும் கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது. அந்த தீர்மானம் வெற்றி பெற்றால் ஆளும் கட்சி தன்னுடைய பதவியை இழக்கும். பெரும்பான்மை உள்ள கட்சிகளுக்கு அந்த சிக்கல் வராது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது போல இப்போது காட்டப்பட்டிருக்கிற எண்ணிக்கை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக 122. நான் 1972 சொல்லுகிற போது 172 வாக்குகள் ஆதரவாக இருந்தன. அதே 234 தொகுதிகள் தான் இன்றைக்கு 122 வாக்குகள் 118 சபாநாயகரோடு சேர்த்து தேவை. எனவே கூடுதலாக 4 உறுப்பினர்கள் தான் இருப்பதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. 4 பேரோ ஒருவரோ எப்படி இருந்தாலும் அது பெரும்பான்மை தானே என்றால் அது பெரும்பான்மை தான், மறுக்க முடியாது. ஆனால் இந்த பெரும்பான்மையை ஒரு போதுமான பெரும்பான்மை என்று சொல்ல முடியாது. அதனை ஆங்கிலத்திலே ஒர்க்கிங் மெஜாரிட்டி என்று சொல்லுவார்கள். ஒரு வேலை செய்வதற்கு, அரசு தன் பணியை ஆற்றுவதற்கு போதுமான பெரும்பான்மை இல்லை. என்ன காரணம்? ஒரு தீர்மானம் வருகிற போது, அதுவும் நிதிநிலை அறிக்கைகள் வருகிற நேரத்தில் வெட்டு தீர்மானங்கள், கட் மோஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த நாளில் இந்த வாக்கெடுப்பு நடைபெறும் என்று சொன்னால் எல்லா உறுப்பினர்களையும் வர சொல்லி அந்த வாக்கெடுப்பில் 4 பேர் கூடுதலாக இருந்தாலும் வெற்றி பெற்றுவிட முடியும். ஆனால் வெட்டு தீர்மானங்கள் என்பவை கட் மோஷன்ஸ் என்று சொன்னால் திடீரென்று வருகிற நிதி தொடர்பான அந்த தீர்மானங்கள். எப்போதும் ஒரு அரசு பிற தீர்மானங்களை நிறைவேற்றாமல் கூட விட்டுவிடலாம். ஆனால் நிதி தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை என்றால் தன்னுடைய ஆட்சியை இழக்க வேண்டியிருக்கும். அப்படி வெட்டு தீர்மானங்கள் வருகிற போது ஆளுங்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள்
ஒரு 5 பேர் 6 பேர் வெளியில் சென்றிருந்தால் கூட ஆட்சி கவிழுகிற ஆபத்து இருக்கிறது. எனவே எந்த நேரமும் யார் ஒருவரும் எங்கும் வெளியில் சென்று விடாமல் அங்கேயே அவையிலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு ஏற்படும். அதுதான் அந்த போதுமான பெரும்பான்மையின்மை, லேக் ஆஃப் ஒர்க்கிங் மெஜாரிட்டி என்று சொல்லுவார்கள். அந்த நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. பிறகு சபாநாயகர் அவை தலைவரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். அதனை சட்டம் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று கூறாது. அரசின் மீது தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். அவை தலைவரின் மீது கொண்டு வருகிற அந்த தீர்மானம் என்பது ரிமூவல் ஃப்ரம் த ஆஃபீஸ், அவரினுடைய பொறுப்பிலிருந்து அவரை நீக்குதல் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அதனை நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று சொல்ல முடியாது. அந்த பொறுப்பிலிருந்து அவரை நீக்குவது. அப்படி பொறுப்பிலிருந்து அவரை நீக்குவதற்கு முதலில் அளிக்கப்படுகிற அந்த மனுவை அந்த அரசின் செயலாளர் பார்க்கிறார். அந்த அரசின் செயலாளரே கூட சில வேளைகளில் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்த்து விடலாம். அல்லது ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு கூடுகிற அவையில் வேறு எந்த அலுவலை காட்டிலும் முதல் அலுவலாக அவைத்தலைவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கும் தீர்மானம் பற்றிய விவாதமும் அதன் மீதான இரகசிய வாக்கெடுப்பும் தான் நடைபெறும். இப்போது வாக்கெடுப்பு என்று வருகிற போது அது குரல் வாக்கெடுப்பா இரகசிய வாக்கெடுப்பா என்று ஒரு பெரிய விவாதம் அண்மையில் நடைபெற்றது. இரகசிய வாக்கெடுப்பு என்பது நாடாளுமன்றங்களில் ஒரு பொத்தானை தட்டி அதன் மூலமாக வாக்கெடுப்பதும், சட்டமன்றங்களில் ஒரு தாள் கொடுக்கப்பட்டு அந்த தாளில் எழுதி அந்த தாளை மடித்து கொடுப்பதுமாக நடைமுறையில் இருக்கிறது. அதுதான் இரகசிய வாக்கெடுப்பு. அப்படி அந்த இரகசிய வாக்கெடுப்பு எடுக்கலாமா கூடாதா என்று ஒரு விவாதம் இருக்கிறது. இரகசிய வாக்கெடுப்பு ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒன்றுமில்லை. இரகசிய வாக்கெடுப்பு எடுத்ததில்லை என்பது வேறு, எடுக்கக்கூடாது என்று விதியில் சொல்லியிருக்கிறதா என்பது வேறு. எந்த இடத்திலும் விதியில் இரகசிய வாக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்று குறிப்பிடவில்லை. இரகசிய வாக்கெடுப்பு இதுவரையில் எடுக்கவில்லை என்றால் இரகசிய வாக்கெடுப்பு இதுவரையில் கோரப்படவும் இல்லை. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கோருகின்ற நேரத்தில் இரகசிய வாக்கெடுப்பை எக்காரணம் கொண்டும் எடுக்கக்கூடாது என்று இல்லை. ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் தானாகவே முன்வந்து இரகசிய வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அது உத்தரப்பிரதேசத்தில் 1998 கல்யாண் சிங், ஜெகதாம்பிகா பால் என்கிற 2 பேர் ஒரே கட்சி சார்ந்தவர்கள் பிரிந்து நின்றபோது அவர்களில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று பார்ப்பதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு. அதனை ஆங்கிலத்திலே காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். ஒரே நேரத்தில் ஒரு கட்சியில் இருவர் பிரிந்து போனால் 2 பேர் மட்டும் அந்த நேரத்தில் வேறு கட்சிகள் வாக்களிக்க வேண்டியதில்லை. இப்போது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி 2ஆக பிரிந்திருக்கிறது என்று சொன்னால் ஆளுங்கட்சியினர் மட்டும் உள்ளே வரவழைக்கப்பட்டு அவர்களிடத்திலே இரகசிய வாக்கெடுப்பு முதலில் எடுக்கப்படும். அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல். அப்படி வாக்கெடுப்பு நடத்துகிற போது யாருக்கு கூடுதல் எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் ஆதரவளித்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். ஒருவேளை 2 பேரும் சமமாக பிரிந்து 2 பேரையும் விட எதிர்க்கட்சிக்கு கூடுதலாக வாக்குகள் இருக்குமானால், உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்குமானால் எதிர்க்கட்சி தலைவரைத்தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். நாம் நேரடியாகவே புரிந்து கொள்வதற்கு எளிதாக இதனை பார்த்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 134 பேர் அல்லது 35 பேர் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள். அதிலே பிரிந்து போனதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் இறந்து போய்விடுகிறார். அதற்கு பிறகு இருக்கிற வாக்குகளில் யாருக்கு வாக்குகள் கூடுதல் என்று பார்த்து இப்போது அவர்கள் 122ம் 11ம் ஒருவர் வாக்களிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அந்த 122 யாருக்கு இருக்கிறதோ அவரை அரசமைக்க அழைக்க வேண்டும். முதலில் அப்படிப்பட்ட ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் 2ம் சமமாக பிரிந்து ஒருவருக்கு 80 ஒருவருக்கு 64 என்று வந்திருக்குமானால் 2ஐயும் விட கூடுதல் எண்ணிக்கையாக 89 உறுப்பினர்களை கொண்டிருக்கிற எதிர்க்கட்சியான திமுக கழகத்தை தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். ஆகையினால் இப்படி அந்த காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் என்பது முதலில் பிளவுபட்டிருக்கிற ஆளுங்கட்சிக்குள் ஒரு வாக்கெடுப்பை இரகசியமாக நடத்தி அதற்கு பிறகு அதிலே யாருக்கு எண்ணிக்கை கூடுதல்,
அல்லது அவர்கள் 2 பேரும் இல்லாத அளவுக்கு வேறொருவருக்கு எண்ணிக்கை கூடுதலாக இருக்குமானால் அவர்களை அழைக்க வேண்டும் என்று இத்தனை விதிகள் இருக்கின்றன. எப்போதாவது சிக்கல்கள் வருகிற போதுதான் விதிகளை பற்றி மக்களும் மற்றவர்களும் கவலைப்படுகிறார்கள். அந்த உறுப்பினர்களும் கூட இப்படிப்பட்ட சிக்கல்கள் வருகிற போதுதான் அது பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்படுகின்றன. இன்றைக்கு தமிழகத்திலே அப்படிப்பட்ட தேவை எழுந்திருக்கிறது. அந்த போதுமான பெரும்பான்மை இல்லாமல், பெரும்பான்மை இருக்கிறது, ஆனால் போதுமான பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற இந்த கட்டத்தில் ஒருவேளை நிதி தொடர்பான தீர்மானங்களில் வெட்டு தீர்மானம் வருமானால் அந்த நேரத்தில் அவையில் இல்லாமல் போய்விட்டால் கூட, உறுப்பினர்கள் ஒரு 10 பேர் வெளியில் போயிருந்தால் அல்லது அன்றைக்கு அவையில் வராமல் இருந்திருந்தால் கூட ஆட்சி கவிழ்ந்து விடுகிற ஆபத்தும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகளெல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. இன்றைய காலகட்டத்தில் புதுவிதமான நோய்கள் மிக விரைவாக பரவி கொண்டிருக்கின்றன. இந்த நோய்களிலிருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தின் மருத்துவ பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே. ஆலோசனை நேரத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விழுங்குவதற்கு கஷ்டம், டிஸ்ஃபேஜியா என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். ஃபேஜியா என்பது விழுங்குவது, டிஸ்ஃபேஜியா என்பது விழுங்குவதற்கான கஷ்டம். ஸோ அந்த விழுங்குறதுக்கு கஷ்டம் ஏங்க வருது? நார்மலாக நம்ம ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறோம்ல, உட்காந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றோம், நம்ம பாட்டிக்கு பேசிக்கிட்டே கிடச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கோம். சில சமயங்களில் என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் கூட நிறைய சாப்பிட்றோம். ஆனால் சில சமயம் அந்த விழுங்குவதே ஒரு பெரிய பிரச்சனையாக போய்விடும். அதுதான் டிஸ்ஃபேஜியா என்று கூறுவது. இந்த டிஸ்ஃபேஜியா ஏன் ஏற்படுகின்றது என்ற சில காரணங்களை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த தொண்டையோட ஆரம்ப பகுதியில் அந்த அப்பர் இசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர் இருக்கின்றது, மேலே இருக்கிற அந்த ஓரோஃபெரிஞ்சியல் மசில்ஸ் இருக்குது. இதில் பலகீனம் ஏற்பட்டாலும் விழுங்குவதற்கு சிரமம் ஏற்படலாம். உதாரணமாக 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா பிரமிடல் டிஸார்டர். இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இதில் அந்த கோஆர்டினேஷன் இருக்காது சரியாக. அதாவது அந்த அந்த தசைகளுக்குள்ளே இருக்கிற அந்த சரியான ஒற்றுமை, ஒரே மாதிரி சீரான இயக்கம் அதெல்லாம் இல்லாமல் அந்த இயக்கம் சீர்குலைவதால் இந்த மாதிரி ஏற்படும். அதுக்கு நம்ம அந்த நரம்பு மண்டலத்துக்கான மருந்துகள் சாப்பிட்டாலே ஓரளவு இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில சமயம் டைவர்டிகுலம் என்று கூடை மாதிரி ஒரு சின்ன குடம் மாதிரி தொங்கிட்டு இருக்கும் ஒரு சைடில், உணவு குழாயும் அந்த மூச்சு குழாய் சேர்கிற இடத்துக்கு கீழே. ஸோ அந்த இடத்துல அந்த பெரிஞ்சியல் டைவர்டிகுலம் இருந்தால் அதில் போய் உணவெல்லாம் நின்று அது போய் அழுத்துறதுனாலையோ இல்லை எதுக்கழிச்சு வர்றதுனால கூட இந்த பிரச்சனை, விழுங்குற பிரச்சனை வரலாம். சில சமயங்களில் அந்த இடத்துல கேன்சர் கூட ஏற்படலாம். அல்லது நாம் இந்த தொண்டையில் இருக்கிற கேன்சருக்கு, புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு கொடுத்தா அந்த இடத்துல அந்த தசைநார்கள் சுருங்குவதாலும் கூட அந்த இடத்துல விழுங்குறதுக்கு கஷ்டம் வரலாம். இது ஓரோஃபெரிஞ்சியல் டிஸ்ஃபேஜியா என்று கூறுவோம். இது மேனோமெட்ரி என்று ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த மூக்கு வழியாக சின்ன டியூப்பை போட்டு அந்த இடத்துல வச்சு அவங்கள விழுங்கு சொல்லும் பொழுது இந்த அப்பர் இசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர் மேலேருந்து ஃபேரிங்ஸ் எப்படி கோஆர்டினேட் பண்ணுது, அந்த தசைநார்கள் ஒழுங்காக சீராக இயங்குகின்றனவா, அந்த விழுங்கும் போது அந்த அப்பர் இசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர் இங்கே இருக்கிற வால்வ் நல்லா ஓப்பன் ஆகுதா, உணவு குழாயில் சரியாக அந்த உணவை அலோ பண்ணுதா போகிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம், மேனோமெட்ரியில் கண்டுபிடிக்கலாம். அதை தாண்டி கீழே வந்தோன்னா உணவு குழாயில் நிறைய பிரச்சனைகளால் இந்த விழுங்குற கஷ்டம் வரலாம். ஒன்று பினைன் ஸ்ட்ரிக்சர்ஸ், அதாவது உணவு குழாயில் சுருக்கங்கள். ஸோ அந்த உணவு குழாயில் சுருக்கம் ஏன் ஏற்படுகின்றது? ஒன்று, நம்ம உண்ணுகின்ற உணவு எதுக்கழிச்சு வரலாம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் என்று. ஸோ அந்த உணவு இல்லாமல் அமிலம் மேலே வருதுன்னு வச்சுங்க. அந்த அமிலம் போய் அந்த உணவு குழாயை தாக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல புண்ணாகி அந்த புண்ணு ஆறும் பொழுது அந்த இழையாக ஃபைப்ரஸ் டிஷ்யூ உருவாகி அது சுருங்குவதால் இந்த முழுங்குற கஷ்டம் ஏற்படலாம். அந்த உணவு குழாயில் அந்த இடத்துல சுருக்கம் ஏற்படலாம். அடுத்தது, நாம் தவறி போய் அமிலத்தை குடிக்கிறோன்னு வைங்க, அதனால் கூட வரலாம். சில சமயம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில், லேபில் சில சமயங்களில் என்ன பண்ணுறாங்க, குடி தண்ணீர் பாட்டிலில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் ஊற்றி வைக்கிறாங்க. ஸோ அதில் போய் தெரியாமல் யாராவது தவறுதலாக குடித்தா போச்சு. இந்த நகைப்பற்ற, தங்க ஆசாரிகள், அப்புறம் டாய்லெட் கிளீனிங் சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கிற இடங்கள்,
இந்த மாதிரி கெமிக்கல் ஸ்டோரேஜ் சென்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில சமயங்களில் வீடுகளில் கூட பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2.5 வயது பையன் பக்கத்து வீட்டில் விளையாட போயிருக்கான். அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி பாட்டிலில் ஆசிடை ஊற்றி வச்சுருக்காங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஆசிடை தெரியாமல் அவன் தாகத்தில் குடிச்சு இன்றைக்கி வரைக்கும் இப்போ வந்து 8 வயது ஆச்சு. கிட்டத்தட்ட 5.5 வருஷமாக என்கிட்ட எண்டோஸ்கோபிக் டைலட்டேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கான். பாவம், ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த குழந்தைய பார்க்குறப்போ. அதனால் நம்ம வந்து குடிக்கிற தண்ணி மட்டும்தான் தண்ணி பாட்டிலில் வைக்கணும். இந்த மாதிரி அமிலம், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணாமல் குழந்தைங்க கைக்கு எட்டுற இடங்கள்லாம் வைக்கவே கூடாது. பெரியவர்கள் கூட தவறி போய் குடிச்சிருக்காங்க. ஸோ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ அமிலம் குடிக்கிறதுனால கூட அந்த இடம் புண்ணாகி வெந்து போய் அதில் கூட ஸ்ட்ரிக்சர் ஏற்படலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஈசோஃபேஜல் வெப்புன்னு ஒன்று இருக்குது, ரிங்குன்னு ஒன்று இருக்குது. லோயர் ஈசோஃபேஜல் ரிங் இந்த மாதிரி வளையம் மாதிரி அந்த இடம் இருக்கும், திக்காக இருக்கும் அந்த மசில்ஸ். அங்கே போய் எல்லாம் சாப்பாடு போய் சிக்கிக்கலாம். சில சமயம் பெரிய பீஸாக விழுங்குறோன்னு வச்சுங்க, எஸ்பெஷலி மட்டன் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே பீஸாக விழுங்கினோன்னா அதில் போய் அடைச்சிக்கும். அதே மாதிரி ப்ரெட்டு இந்த மாதிரி பெரிய ஸ்லைஸ் எல்லாம் எடுத்து முழுங்கினோன்னா அடைச்சிக்கும். அப்போ அது ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு வந்து இது நம்மளால் விழுங்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மாத்திரை முழுங்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும். மாத்திரை விழுங்கும்போது தண்ணி குறைவாக குடித்தா அந்த மாத்திரை போய் ஸ்டக் ஆகிறதுனால கூட அங்கே வந்து உணவு குழாயில் புண்ணாகலாம். இட்ஸ் கால் பில் ஈசோஃபேஜைட்டிஸ். அப்போ வந்து இந்த யூஸ்வலாக சென்டர், உணவு குழாய் சென்டரில், நடு சென்டர்னு சொல்லுவோமே, ஆங்கிலமும் தமிழும் கலந்து, அந்த நடு சென்டரில் போய் ஒரு மாத்திரை சிக்கிச்சுன்னு வைங்க, அப்போ வந்து அங்கே புண்ணாகி அதுக்கப்புறம் அது இறங்குறது கஷ்டம். அது புண்ணை ஆற்றணும். அப்போ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி அந்த மாத்திரை இருந்தால் அதை கரைச்சி விடணும். இல்லாட்டா அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மருந்துகள், கொலஜன் ஸ்ப்ரேலாம் இருக்குது, அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு அதெல்லாம் பண்ணோன்னா சுக்ரால்ஃபேட்னு லிக்விட் இருக்கெல்லாம் குடித்து அந்த புண்ணை ஆற்றணுன்னா சரியாக போயிடும். யூஸ்வலாக 2-3 நாளைக்கு நல்ல வலி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். முழுங்கினாலே வலிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேன்சர், உணவு குழாயில் ஏற்படுகின்ற புற்றுநோய், அதனால் கூட இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அடுத்தது இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் சொன்ன இட்ஸ் அ மொட்டிலிட்டி டிஸார்டர் ஆஃப் த ஈசாஃபெகஸ். அதாவது உணவு குழாயுடைய தசைநார்களின் இயக்கத்தில் ஏற்படுகின்ற குளறுபாடு ஆர் குளறுபடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து அந்த மொட்டிலிட்டி டிஸார்டர்ஸில் இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அக்கலேசியா கார்டியா என்று ஒன்று இருக்கிறது. அது உணவு குழாயினோட கீழ்ப்பகுதியில் உணவு குழாயும் இரைப்பையும் சேர்கின்ற இடத்துல ஒரு வால்வ் இருக்குது. இட்ஸ் கால் லோயர் ஈசோஃபேஜல் ஸ்ஃபிங்க்டர். அந்த லோயர் ஈசோஃபேஜல் ஸ்ஃபிங்க்டர் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு வச்சுங்க, ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இட்ஸ் கால் அக்கலேசியா. அந்த அக்கலேசியா இருந்தால் விழுங்கிறதுக்கு கஷ்டம் வரும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அந்த தசை நார்களுடைய இயக்க அலைகளே குறைவாக இருக்கும். ஸ்க்ளீரோடெர்மா, ப்ரோக்ரெசிவ் ஸ்க்ளீரோசிஸ், சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ் என்ற கண்டிஷன் இருக்குது. அந்த மாதிரி பல நோய்களில் இந்த மாதிரி இயக்க அலைகளே குறையலாம். ஸோ இந்த மாதிரி மொட்டிலிட்டிலையும் இந்த மாதிரி வரலாம். சிலருக்கு அலர்ஜினால் வரலாம். இயோசினோஃபிலிக் ஈசோஃபேஜைட்டிஸ் அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் தென்னிந்தியாவில் குறைவாகத்தான் இருக்கிறது. நம்ம உண்ணுகின்ற உணவு அல்ல சுவாசிக்கின்ற காற்றிலே வருகின்ற அலர்ஜன்ஸ்னால கூட உணவு குழாயில் வந்து இயோசினோஃபிலிக் ஈசோஃபேஜைட்டிஸ் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உணவு குழாயில் இருக்கிற புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலே சுருக்கங்கள் ஏற்படலாம். அல்லது உணவு குழாயில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் அந்த ஆப்ரேஷன் சைட்டில் வந்து அந்த தசைநார்கள் சுருங்குவதாலே இந்த விழுங்குற கஷ்டம் ஏற்படலாம். இந்த மாதிரி பல காரணங்கள். இரைப்பையோட தலைப்பகுதியில் அந்த இடத்துல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் கூட அந்த மாதிரி ஆகலாம். சில சமயங்களில் கேன்சர் ஏற்படலாம். அந்த இரைப்பையோட தலைப்பகுதியில் ஏற்படுகின்ற கேன்சர் உணவு குழாய் கீழ்ப்பகுதியில் அது போய் அடைச்சிக்கும். அப்போ வந்து அந்த உணவு இறங்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேஷண்ட்டில் இந்த மாதிரி நாங்கள் வந்து டிஸ்பேஜியாவோட பார்த்தோம், விழுங்குற கஷ்டத்தோட பார்த்தா அந்த உடம்பு ஒபிசிட்டிக்காக, உடம்பு குறைக்கிறதுக்காக கேஸ்ட்ரிக் லேப் பேண்ட் போட்டிருந்தாங்க. லேப்ராஸ்கோப் மூலமாக இரைப்பை மேலே ஒரு பேண்டு போட்டு அந்த இடத்த வந்து சுருங்கிறதுக்காக போட்டிருந்தாங்க. அந்த பேண்டு நகர்ந்து போய் உணவு குழாய் இரைப்பை இருக்கிற இடத்துல போய் அடைச்சிச்சு. அப்போ அந்த லேப் பேண்டை ரிலீஸ் பண்ணோன்னா சரியாயிடுச்சு. இது மேனோமெட்ரி வழியாகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன டெஸ்ட்டில் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நாம் வந்து விழுங்கும்போது என்ன சிரமம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு பேரியம் ஸ்வாலோ, ஒரு எக்ஸ்ரேயில் மாவு கொடுத்து படம் எடுப்போம். அந்த எக்ஸ்ரேல வந்து தெளிவாக தெரியும் என்னென்னு பிரச்சனை. அடுத்தது வந்து அதே வந்து அந்த மாவு விழுங்கும்போது நம்ம வந்து சியாம்னு என்ற அந்த எக்ஸ்ரே கருவி இருக்கிறது, அந்த அல்லது இமேஜ் இன்டென்சிஃபயர் என்று கூறுவோம், ஃப்ளூராஸ்கோப்பி என்று கூறுவோம். ஸோ நேராக பார்க்கலாம், விழுங்கும்போது அந்த உள்ளே எப்படி மாவு இறங்குதுங்கிறதே பார்க்கலாம். அடுத்தது வந்து எண்டாஸ்கோப்பி. அந்த எண்டாஸ்கோப்பியில் இந்த இதில் வந்து உணவு குழாயோட ஆரம்ப பகுதியிலேருந்து உணவு குழாய் முழுமையாக இரைப்பையோட மேல் பகுதி வரைக்கும்
அத்தனையும் துல்லியமாக பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற எண்டோஸ்கோப்ஸ் வந்து 6 மில்லிமீட்டர் எண்டோஸ்கோப் கூட இருக்குது. அதாவது இந்த சுண்டு விரலில் பாதி சைஸ், அவ்வளோதான். பிறந்த குழந்தைக்கு பார்க்குற எண்டோஸ்கோப்பெல்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ சன்னமாக இருக்கும், நூல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போட்டுட்டு பார்த்தா பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய, நீங்கள் 70 mm ஸ்க்ரீன் அளவு கூட நீங்கள் அந்த இமேஜை பெருசு பண்ணி பார்க்கலாம். அந்த அளவு துல்லியமாக இன்றைக்கி மூக்கு வழியாக பார்க்கக்கூடிய எண்டோஸ்கோப்ஸ் கூட இருக்குது. அவ்வளோ சிம்பிள். ஸோ விழுங்குறதுக்கு கஷ்டம் இருக்கிறவங்க எண்டாஸ்கோப்பி பண்ணால் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்தது, மூக்கு வழியாக சன்னமாக ஒரு டியூப் போட்டு வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுக்குவோம், விழுங்க சொல்லுவோம். அப்போ வந்து இந்த உணவு குழாயோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த அப்பர் எசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர் அதனோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, லோயர் எசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டரோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, இயக்க அலைகள் எப்படி இருக்குன்னு அது காட்டி கொடுக்கும். இன்னொரு டெஸ்ட் அதே மாதிரி மூக்கில் சன்னமான டியூப் வச்சுட்டு 24 மணி நேரம் நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ அது வந்து சின்ன பெல்ட் பவுச்சில் இருக்கும், சும்மா வாக்கி டாக்கி ஆர் மியூசிக் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பதிவாயிட்டே இருக்கும் நிகழ்வுகள். என்ன எதுக்கழிச்சு மேலே வருது, அமிலமா, உணவா, ஆல்கலியா, கேஸா, என்ன வருது, எத்தனை வாட்டி வருது, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸில் இது வந்து தெரியும். அடுத்தது, கேன்சர்ஸ் எல்லாம் இருந்தால் சிடி ஸ்கேன் பண்ணோன்னா அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோன்னா தெரியும். பெஸ்ட்டு வந்து சிடி ஸ்கேன். இந்த மாதிரி பல உபகரணங்கள் கொண்டு இது எதனால் ஏற்படுகின்றது என்பதை கண்டறியலாம். இதற்கு சிகிச்சையும் எண்டாஸ்கோப் முறையிலேயே செய்ய முடியும். உதாரணமாக, இப்போ இந்த இடம் வந்து சுருங்கி இருக்குன்னா அந்த இடத்த பலூன் விட்டு விரிச்சு விடலாம். அல்லது நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ அதாவது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே 2011ஆம் ஆண்டு முதல் முறையாக அதை பயோடிகிரேடபிள் ஸ்டென்ட், அதை எண்டோஸ்கோப் வழியாக ஒரு ஸ்டென்ட்டை போட்டுருவோம். அந்த ஸ்டென்ட்டு 6 மாதத்தில் அதுவாகவே கரைஞ்சு உறிஞ்சு உள்ளேயே இழுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டென்ட்டு முதல் முறையாக 2011ஆம் ஆண்டு நான் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தினேன். அந்த பயோடிகிரேடபிள் ஸ்டென்ட்ஸ் இருக்குது. அதை போட்டு வச்சிட்டோன்னா அந்த சுருங்கிய பகுதியை நல்லா விரித்து வச்சுக்கும். 6 மாதத்தில் அது வந்து நல்லா விரிவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒன்றும் தேவை இருக்காது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அது பெனிஃபிட் இருந்திருக்கு. இந்த அமில எதுக்கழிச்சு வந்து சுருங்குற பெப்டிக் எசோஃபேஜைட்டிஸ் ஸ்ட்ரிக்சர்ஸ்னாலையும் கொரோசிவ் ஸ்ட்ரிக்சர்ஸ்லேயும் நிறைய கேசஸில், இந்த மாதிரி கேசஸ்லலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது கேன்சரஸ் க்ரோத்னால அடப்பு இருந்ததுன்னா, ஸ்ட்ரிக்சர் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நாம் வந்து மெட்டாலிக் ஸ்டென்ட் போடலாம். அன்கவர்ட் மெட்டல் ஸ்டென்ட் என்று கூறுவோம். அதை போட்டு வைக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தால் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அக்கலேசியா கார்டியா என்ற அந்த வால்வு டைட்டாக இருந்தால் பலூன், எண்டோஸ்கோப் வழியாக பலூன் விட்டு விரிச்சு விடலாம். எண்டோஸ்கோப் வழியாக போயம் என்ற ப்ரொசீஜர் செய்யலாம். அல்லது லேப்ராஸ்கோப் முறையில் ஹெல்லர்ஸ் கார்டியோமயோட்டமி என்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இயக்க அலைகள் கம்மியாக இருந்தால் அதுக்கு மாத்திரைகள் இருக்குது. 3 வேளையை மாத்திரை போட்டால் போதும். இப்போ பேஸ்மேக்கர்ஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். உணவு குழாயில் வெளியே வந்து பேஸ்மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது இயக்க அலைகளை உற்பத்தி பண்ணி கொண்டு இருக்கும். இந்த மாதிரி விழுங்கிறதுக்கு கஷ்டம் இருந்தால் அது ஒரு காரணத்தினால் வரதல்ல. ஏதாவது ஒரு நாள் விழுங்கிறதுக்கு கஷ்டம் இருக்குன்னா சில சமயம் அந்த எதுக்கழிச்சு வர அமிலம் போய் அந்த ஸ்பாசம்னால் இருக்கலாம், அது ரிலீஸ் ஆகிடும். ஆனால் மீண்டும் மீண்டும் விழுங்குவதற்கு கஷ்டம் இருந்து கொண்டே இருந்தால், உணவு உண்பதே ஒரு பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ஹெல்ப் வேணும். நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று அது எதனால் என்று கண்டறிந்து அதை முழுமையாக குணப்படுத்தி கொள்ள நீங்கள் எல்லா பிரயத்தனமும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களிடத்திலே வைத்து மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம்.